ஐயா வணக்கம்ங்க. நாளைக்கு உயர்நீதிமன்றத்தில் பெருவழி தொடர்பாக 2 மனுக்கள் விசாரணைக்கு வரக்கூடிய நிலையில் இன்னைக்கு பார்வதிபுரம் மக்கள் மற்றும் சன்மார்க்கர்கள் எல்லாம் அரசு அலுவலர்கள் அழைச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு கூட்டம் போட்டதா தகவல் வந்துச்சுங்கய்யா. இன்னைக்கு என்ன கூட்டம், அது யார் யார் அரசு தரப்புல கலந்துட்டாங்க, பொதுமக்கள் தரப்புல யார் யார் கலந்துட்டாங்கய்யா, அந்த கூட்டத்தில் என்ன முன்வைக்கப்பட்டதுங்கய்யா? நீங்க சொன்னது போல நாளைக்கு வழக்கு இருக்கிற நேரத்தில் அது அவசர அவசரமா கூட்டப்பட்ட கூட்டம் தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் எவ்வளவு ஊதுன சங்கு மாரி அமைதியா இருந்த அந்த மாவட்ட நிர்வாகம் இன்னைக்கு அதுல ஒரு கட்டமா அந்த தேர்தல் புறக்கணிப்புன்னு ஒன்று நாங்கள் பார்வையிடும் கிராம மக்களை எடுத்து முடியும்படி இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தல. அதில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். வள்ளலார் சர்வதேச மையம்ன்றது இந்த பெருவெளியில் வேண்டாம், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 41 ஏக்கர் இடத்துல அதை இந்த நிலத்தை கையகப்படுத்தி அங்கே நீங்கள் இதுக்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ளலான்னு சொல்லி ஒரு கோரிக்கையும், அந்த போராட்டம் 8ஆம் தேதி நடைபெற்ற அந்த பார்வைபுரம் மக்கள் பங்கு பெற்ற அந்த போராட்டத்தில் 181 பேர் வழக்கு பதிவு பண்ணி காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒரு 3 அம்ச கோரிக்கையை வைத்து நமது குறிஞ்சிப்பாடு வட்டாட்சியர் தலைமையில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை எடுத்து அந்த கோரிக்கையை அவரும் ஏற்றுக்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் இது பற்றி கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல தீர்வு உறுதியளித்த பேரில் இப்போ நாங்கள் பார்வை மக்கள் எல்லாம் இந்த நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தோம். அந்த இடைப்பட்ட இந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிந்த உடனே வள்ளலார் சர்வதேசமான கட்டுமான பணிகளை உடனே துவங்கி விட்டார்கள். அதாவது தேர்தல் 10ஆம் தேதி முடியுது, 20ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு 21ஆம் தேதியே தொடங்கிட்டாங்க. பலத்த போலீஸ் பாதுகாப்பு எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய போலீஸ் படையை ஒன்று திரட்டி ஒரு பெரிய அளவில் மக்கள் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு ஒரு தடுப்பு வழினா கேட்டிங்கன்னா அந்த இரும்பு போஸ்ட்லாம் காங்கிரீட் போட்டு சைடில் ஷீட்டு வச்சு அடைக்கிறாங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கும் உள்ள யாரும் நுழைய முடியாத அளவுக்கும் ஒரு பெரிய தடுப்பு வழி பணி இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் முழுமை பெறல. இந்த நேரத்தில் தான் அந்த வழக்கு 24ஆம் தேதி இந்த வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தமான அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது. அவசர அவசரமாக அந்த கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் பார்வையுற மக்களுடைய மனநிலையே என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்களுக்கு இந்த வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தமாக புரிதல் வேணுன்றதுக்காக கூட்டப்பட்ட கூட்டத்தாரமான்னு அதை மாவட்ட நிர்வாகம் சார்பாக சொன்னாங்க. அந்த கூட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அறநிலைத்துறையை சேர்ந்த ஆணையர், அதாவது உதவி ஆணையர், அப்புறம் வருவாய்த்துறையில் ஆர்டிஓ, காவல்துறையில் நம்ம துணை கண்காணிப்பாளர், அந்த ஆய்வாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்வாக அதிகாரி, தெய்வ நிலையத்தினுடைய நிர்வாக அதிகாரி, அப்புறம் குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர், இவங்கெல்லாம் அப்புறம் கலந்துக்கிட்டாங்க. கலந்து சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்துக்கலாம்னு சொல்லி தான் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள், சன்மார்க்கர்கள் யாரும் கிடையாது. மற்றும் பார்வைபுரத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும்தான். கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேர் அதில் எல்லாமே கலந்துக்கிட்டு அவங்க கருத்தை சொன்னாங்க. நான் என்னுடைய கருத்து சொல்லும் போது முக்கியமான கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தை நீங்கள் இந்த பார்வையுற மக்களை இந்த வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தமான ஒரு புரிதல் அந்த கூட்டத்தை நீங்கள் எங்கே கூட்டிருக்கீங்கன்னா வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு சொந்தமான அந்த இடத்துல சத்தியமான சபை அந்த இடத்துல தான் கூட்டிருக்கணும் ஊரை சார்ந்து. அப்போதான் பெண்கள்லாம் கலந்துக்கிட்டு தன் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சோம். 2வது எப்பயும் சொல்கிற மாதிரி வள்ளலார் சர்வதேச மையம்ன்றது அதை நான் வள்ளலாரினுடைய கொள்கை உலகம் ஃபுல்லாக இப்போ சென்றடைகின்றதுல எந்த மாற்று கருத்து என் கிராமத்தில் கிடையாது. எப்பயுமே வள்ளலார் கொள்கைக்கு நாங்கள் புறம்பாக எதுவும் நடந்துக்கிறது கிடையாது. ஆனால் அந்த வகையில் வள்ளலார் சர்வதேச மையம் இதை ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறத நாங்கள் வரவேற்கிறோம். அந்த இடம் வளர்ச்சி அடையுது. ஆனால் இந்த பெருவெளியில் வேண்டாம், இந்த பார்வையுற மக்கள் கொடுத்த அந்த 106 ஏக்கரில் தெய்வநிலை வசமுள்ள 65 ஏக்கர் போக மீது 47 ஏக்கர் என்பதை தனிநபர் ஆக்கிரமிப்பை இந்த அரசு கையகப்படுத்தி அங்கே இதுக்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ளுன்ற ஒரு கோரிக்கை வச்சு பேசினேன். 2வது பார்த்தீங்கன்னா வள்ளலாருடைய கொள்கை உலகம் முழா தொலைவுனா அதுக்கான இடமா அந்த வடலூர் மாறணும். அது முதல் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளலாருடைய மதுமாமிச கடையை வடலூரில் அகற்றணும். 2வது வள்ளலார் எழுதிய புஸ்தகம்லாம் இன்ன வரைக்கும் எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை வச்சு பேசணும். அப்புறம் 2வது இந்த வழக்குகளை நாங்கள் எங்கள் உரிமைக்காக போடப்பட்ட இந்த உரிமைக்காக போராடினதை இந்த மாதிரி காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, இந்த வழக்கை ரத்து செய்யணும், இந்த கோரிக்கை முன் வச்சு தான் பேசணும்.
அப்புறம் எல்லாமே ஒட்டுமொத்த பார்வையுடைய கலந்துக்கிட்ட மக்களுடைய ஒரே வந்து ஒத்த கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருவெளி வேண்டாம், நீங்க பெருவெளியா தான் இருக்கணும், மற்ற இடத்துல நீங்க கட்டுங்க அப்படின்னு தான் எல்லாம் ஒருமித்த கருத்தோட சொன்னது. ஆனா அந்த கூட்டத்தினுடைய எந்த கூட்ட முடிவுல வந்து எந்த முடிவும் எட்டப்படல. பணி நடக்கும் அப்படின்னு நடக்கும். அவங்க வந்து எதுவுமே வந்து நாங்க வந்து சரி மாவட்ட நான் சொல்லும் போது என்ன பண்ணா, மாவட்ட ஆட்சியர் தொகுதியினுடைய அமைச்சரை வச்சு பாரியூர் மக்களை அழைத்து ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு சொன்னான். ஆனா எதுக்குமே அது வந்து நாங்கள் கூட்டம் நடத்துறோம், நடத்ததுக்கு அப்புறம் நாங்க மேற்கொண்டு பணி மேற்கொள்றோம் அப்படின்னு எந்த உத்தரவாதம் இல்லை. அப்படியே பேசினா அப்படியே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இந்த கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை, அவ்வளவுதான். ஐயா, இப்ப அந்த கூட்டத்துல ஏதாவது அந்த திட்டங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? கட்டுமானங்கள் என்ன கட்ட போறோம், ஏது கட்ட போறோம்னு ஏதாவது கட்டதான் அவங்க சொன்னாங்க. வந்து அந்த நுழைவாயில் சொன்னாங்க, வந்து 2 பக்கமும் வந்து நுழைவாயில், அந்த நுழைவாயில் வந்து 40 அடி 40 அடி, இந்த சைடு கிழக்கு மேற்கு 40 அடி, நடுவில் வந்து பேசேஜ் விட்டு அந்த சபை தெரியிற மாரி, அதாவது இந்த நான் சபை மறைக்காத அளவுக்கு நடுவில் தெரியிற மாரி 2 பக்கம் நுழைவாயில் வச்சு 2 சைடும் வந்து கட்டடத்தில் வந்து தியான மண்டபம், அப்புறம் வந்து சன்மார்க்க சொற்பொழிவுடைய ஆடிட்டோரியம், ரிசப்ஷனு, அப்புறம் வள்ளலார் சொன்ன அந்த பாடசாலைகள் எல்லாமே இதில் தான் அமையும் அப்படின்னு சொல்லி அந்த முன்னால் அந்த சபையை சுற்றி அந்த பார்க் மாரியும் ஓப்பன் ஆடிட்டோரியம் மாரி ஒன்று ஸ்டேஜ் மாரி போட்டு அதில் வந்து 100 பேர் கீழே உட்காந்து மேலே வள்ளலார் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் இதுமாரி கருத்தரங்கம் நடக்கிற மாரி இந்த மாரி கட்டுமான பணிகள் தான் அங்கே இருக்கும் அப்படின்ற மாரி தான் விளக்குனார் அந்த படத்தை வச்சு. ஐயா, இது போன்ற ஒரு விளக்கத்தை வந்து இந்த திட்டம் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி தானே நம்ம விளக்கி இருக்கணும். அதுவும் இன்னைக்கு வந்து கட்டுமானங்கள் தொடங்கி முழுவதும் அந்த இடத்தை அடைச்சி யாருமே உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படுத்தி இந்த விளக்குறத பத்தி உங்களுக்கு நீங்க என்னங்க கருதுறீங்க? இது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த சன்மார்க்க அன்பர்களுடைய ஒருமித்த கருத்தோட வந்து, அதாவது முகநூல் வாயிலாகவும் வெளியில சில அரசியல் கட்சி போராட்டத்தினாலையும் சன்மார்க்க அன்பர்கள் போராட்டத்திலையும் இது வந்து வெளியில வந்தது. இதையும் தாண்டி பாரியூர் மக்கள் வந்து மிக எழுச்சியாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அது ஒரு பெரிய தாக்கத்தை தமிழக அளவில் ஏற்படுத்தியதுதான் அந்த மாற்றம். இது வந்து அதில் வச்சு நம்ம அந்த போராட்டத்தில் வச்சு என்னென்ன கோரிக்கைன்னா, இதெல்லாம் ஒரு கோரிக்கை 10 நிமிஷம் கோரிக்கைன்றது நாங்கள் வச்சோம் இந்த பாரிபுரம் கிராம மக்கள் சார்பாக. அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், வரைபடம் வைக்கணும், போகணும், வரணும், இது எல்லாமே நம்ம சொல்லி இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் இப்போ வந்து கூப்பிட்டு இந்த மக்களை சந்திச்சு பேசுறது. இதுதான் அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. இது வரைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மக்களை வந்து பார்வையாளர் மக்களை உதாசீனப்படுத்துவதற்கு இந்த போராட்டத்தின் வாயிலாக ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஐயா, இப்போ முதன் முறையாக வந்து அந்த கட்டுமானங்கள் என்னென்ன வருது எது வருதுன்னு மக்கள் கிட்ட சொன்னது இதுதான் முதன் முறை நினைக்கிறேன் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆமா, அதாவது இது வரைக்குமே நடந்த கூட்டத்துல வந்து இன்னைக்குதான் வந்து எல்லாரையும் வாங்க கலந்துங்கன்னு சொல்லி வருவாய்த்துறை மூலமாக அழைப்பு கொடுத்ததுதான். இது வரைக்கும் அவங்களே கூட்டம் அவங்களே பேசிப்பாங்க. இதுதான் இந்த கூட்டம் கூட அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கூட்டமா நாங்க கருத முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ஊரை மக்கள் பெண்களுக்கு நீங்க அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கலந்துக்கிட்ட ஒரு 200 பேர்ல 50% மேற்பட்ட பெண்கள் தான் அந்த கட்டுமான பணி அந்த பள்ளத்தில் இறங்கி போராடினது. அந்த பெண்கள்லாம் வரணும்னா இது என்னன்னா, ஊரை சார்ந்து இந்த தருமசாலையில் உள்ள அந்த வள்ளலார் தெய்வநிலை வளாகத்தில் இந்த கூட்டத்தை நடத்தணும். அந்த கூட்டத்துக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வரணும், தொகுதியுடைய அமைச்சர் வரணும், அப்போ அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே வந்துதான் இதற்கான உறுதிமொழியை கொடுக்கணும். ஏன்னா அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டால் சுற்றி கட்டி நடுவில் கேட்டுலாம் போடுறாங்க. அதை நாங்களாம் மறுத்துட்டோம், கேட்டுக்கிட்டு தான் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். இல்லை அதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டாங்க. சரி நீங்கள் சொன்ன மாதிரி வராது அப்படின்றாங்க. அதனால இந்த கூட்டத்தை மீண்டும் ஒரு முறை மக்கள்கிட்ட சொல்லி கூட்டி மக்களை புரிய வைக்கணும். சும்மா இது கண்துடைப்பு கூட்டம் மாதிரி தான் தெரியுது. ஐயா, இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில் 80 அடி ரோடு, அதாவது 40 80 அடி ரோடு, இந்த இதெல்லாமே உள்ள வந்து பெருவெளிக்குள்ள வரக்கூடிய கட்டுமானம் தாங்க. அது இடைஞ்சலா தானே இருக்கும் மக்களுக்கு. ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து நீங்க பாருங்களா, அப்படியே இந்த நுழைவாயில் இந்தாண்ட 40 அடி இந்தாண்ட 40 அடி, நடுவில் அந்த உருவமத்தி ரேகைன்ற மாரி ஒரு சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு. அது நேரம் அந்த சபையை தாண்டி அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 10 அடி வரும்போது அந்த இடையில அந்த பேசேஜ் சபையை அந்த வியூ தெரிகிற மாரி கிட்டத்தட்ட ஒரு 40 80 ஒரு 90 அடி இருக்கு. இதை தாண்டி தான் அப்புறம் கட்டடம் கிழக்காலையும் மேற்காலையும் இந்த அவங்க சொன்ன எல்லா விஷயமும் அதில் தான் வருது. சபையோட அப்படி ஜாயிண்ட் ஆகி வருது.
அவங்க சொல்ற சபையின் அந்த உயரத்தை தாண்டி எந்த கட்டணமும் வராது, அந்த சபை உயரத்துக்கு கீழே தான் வரும், சபை அந்த அளவுக்கு மறைக்காது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஐயா இப்படி இப்படி ஒரு கட்டுமானம் வரும்போதுங்க, நீங்க வந்து அதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவங்க, லட்சக்கணக்கான மக்கள் வரும்போது இந்த கட்டுமானம் வந்து அவர்கள் சொல்வதை போல இடையூறா இருக்குமா இருக்காதுங்களாங்கய்யா? கட்டாயம் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அவருடைய காலம் வந்து 19ஆம் நூற்றாண்டுனா கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை கடந்துருச்சு. சரிங்களா? அவர் இந்த மக்கள்கிட்ட கேட்டு வாங்கிய இடமே வந்து 1867னா அதை பார்த்துங்க. அதுல ஒரு 133, இதுல வந்து ஒரு 24, 157 வருஷம் ஆகிப்போச்சு இந்த மக்கள்கிட்ட அவர் இடத்த கேட்டு வாங்கினது. 1867 வாங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வள்ளலார் சர்வதேசம் சம்பந்தமான கட்டுமான பணிகள் வந்து அந்த பள்ளம் தோண்டும் போது ஏற்கனவே கடக்கால் போட்ட இடத்த நீங்க பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ நீங்க செய்தித்தாளில் வந்து படம் டிவிலாம் வந்தது. அப்ப அந்த இடத்துல வந்து அவர் கட்டுமான பணியை மேற்கொண்டு ஏன் நிறுத்தினாரு? அப்ப அவர் கட்டிட்டு வேணாம் நிறுத்திருக்காரு. ஏன்னா அதை நாங்க வந்து அதுக்கு முன்னாடி அந்த தரையை வெளியே தெரியும், அந்த செம்புறாங்கல் மேல அந்த தரை தெரியும். நாங்க சின்ன வயசா இருக்கும்போது வரும்போதெல்லாம் மேல அந்த கல் தெரியும். எங்க ஊர்லயே ஒரு அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. இப்போ நீ எங்க வந்துகிட்டு இருக்கேன்னு யாராவது கேட்டா நான் கடைக்கால்கிட்ட வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. அந்த அடையாளப்படுத்தி சொல்றது அந்த இடத்த வந்து கடைக்கால் பகுதின்னு அடையாளப்படுத்தி சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல கட்டாம அவர் ஏன் தெற்கு நோக்கி வந்து அந்த இடத்துல கட்டிருக்காரு? தருமசாலை ஏன் அதுல இருந்து அந்த பக்கம் தென்மேற்கு மூலைக்கு ஏன் போனாரு? அப்ப இவ்வளவு இடம் கிட்டத்தட்ட வந்து இப்போ ஆக்கிரமிப்பு இல்லாத அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பு உள்ள ஒரு இடத்துல வந்து அவர் ஏன் வந்து அந்த அந்த இடத்தினுடைய எல்லையை கடைசி எல்லை தெற்கு நோக்கி எதுக்கு வரணும்? இந்தாண்ட ஏன் தெற்கு நோக்கி தென்மேற்கு திசையில போய் தருமசாலை கட்டணும்? அப்ப அவர் ஏற்கனவே குளமே இருக்கக்கூடாதுன்னு இருக்காரு, எந்த பள்ளமும் இருக்கக்கூடாதுன்னு இருக்காரு. அப்ப இப்படிலாம் சொன்னவர் வந்து இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவர் சொன்ன எல்லா பாடசாலையும் அவர் சொல்லியிருக்காரு. வேதசாலை வேணும், உபகார சாலை தான் இப்போ இருந்துட்டு இருக்கு, மற்ற எல்லா வைத்தியசாலை எல்லாமே சொல்லியிருக்காரு. ஆனா ஏன் இதை எல்லாமே அவர் காலத்துல அவர் கட்டிடலாமே? அவ்வளோ ஒரு கட்டிட அந்த நுணுக்கத்தோட ஒரு சத்தியநாராயண சபையை கட்டினவர் நீங்க பார்த்துருக்கீங்க. கருமத்தால கூட சீட்டு கொட்டாய் இருந்து அதுக்கு எப்போ டெவலப் பண்றது. ஆனா சத்தியநாராயண சபை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான அந்த செவருலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்க, தெரியும். நீங்க வந்து இப்போலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம பூச்சி வலைகள்லாம் செய்ய முடியுமா தெரியாது. அப்படியே நூல் பிடிச்ச மாரி அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும் அந்த செவத்தினுடைய எஜ்ஜெலாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுமானத்துல ஒரு கை தேர்ந்த ஒரு இப்போ இருக்கிற வல்லுநர்களை விட அந்த அளவுக்கு கட்டின ஒரு மற்ற எல்லா சாலையும் கட்டிருக்கலாமே, ஏன் அப்ப கட்டாம நிறுத்திருக்காரு? வரணும்னு சொல்லியிருக்காரு தவிர இந்த இடத்துல தான் அவர் கட்டணும்னு சொல்லலையே. எல்லாமே தெருவில் கட்டணும்னு சொல்ல, இது ஒரு பெரிய சுற்றுலா தலமாக்கணும், இது பெரிய அந்த கட்டடம் வரணும், எதுவுமே அவர் சொல்லலையே. மக்கள் கூடணும். அவரோட நோக்கம் என்னன்னா கேட்டு ஒரு நீங்க சாதாரணமா எல்லா கோயிலுக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது கோயில் கட்டுறதுக்குன்னு ஒரு 50 சென்ட் வாங்குவாங்க, 1 ஏக்கர் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் வாங்கினா அப்ப அதனுடைய காரணம் என்ன இருக்கும்? ஒரு காலத்துல அந்த உலகமே சன்மார்க்கத்தை நோக்கி வரும்போது இந்த இடத்துல எல்லா மக்களும் ஒன்று கூடுவாங்க. அன்னைக்கு கூடும் போது இடம் நம்மளுக்கு தேவைப்படும், ஒரு பெருவெளி தேவைப்படும் அப்படின்னு சொல்ற அந்த நோக்கத்தை தான் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அவர் இவ்வளவு இடத்த இந்த மக்கள்கிட்ட வாங்கியிருக்க தேவை இல்லையே. இந்த சபைக்கும் இந்த தர்மசாலை இந்த வைத்தியசாலை கட்டுறதுக்கு நான் தானே ஒரு 5 ஏக்கர் 3 ஏக்கர் 2 ஏக்கரே போதுமா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பெருவெளியை வாங்கி ஏன் பெருவெளியை கிட்டத்தட்ட 150 ஆண்டுல ஏன் பெருவெளியா இருந்தது? அது எல்லாமே அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அதை பற்றிலாம் சிந்திக்காம வந்து டக்குன்னு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒதுக்குப்புறமா இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாமே அப்படியே சபைக்கு அப்படியே ஐட்டம். நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தார் ரோடு இப்போ உள்ளே போகிற தார் ரோடு ஒட்டினாப்புல கிழக்கு மேற்கு அவ்வளோ பள்ளம், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஆழத்துக்கு ஒரு பள்ளத்தை வெட்டி பெரிய மைன்ஸ் தோன்ற மாரி இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த மக்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால தானே இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தடுப்பு வழியெல்லாம் அமைக்க வேண்டியதாக இருக்கு. எதுக்கு வள்ளலார் இடத்துல இப்படி ஒரு பெரிய ஒரு வேலை நடக்கணும்? இந்த மக்களுக்கு புரிய வச்சிருந்தா இந்த மக்கள் ஒத்துழைப்போட ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை செய்யலாமே இந்த இடத்துல. எதிர்ப்பு வரும்னு தெரிஞ்சுன்னு அவங்க செஞ்சிருப்பாங்க, அவங்க எதிர்பார்க்கல. இதை பாட்டு இந்த மக்கள் பேசாமல் இருப்பாங்க, நம்ம பாட்டு கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு. இப்போ எதிர்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ஏற்கனவே தடுப்பு எல்லாம் அமைச்சிருப்பாங்க. ஏதோ யாரும் கேட்க மாட்டாங்க போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்க பாட்டு செஞ்ச ஒரு விளைவு தான் இது. பொதுவா இந்த சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்கள வயசானவங்க அவங்க யாரு கண்டுக்க போறாங்க, இளைஞர்கள் வர போறது இல்லன்னு நினைச்சிருக்கலாம். ஆமா, இன்ன வரைக்கும் சன்மார்க்கத்தில் இருக்கும் யாருமே இதை பத்தி குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இன்ன வரைக்கும் வந்து அரசியல் இயக்கங்களும்
அதுக்கு வெளியில இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க பார்வைப்பட்டது வந்து எதுவும் எதுவும் கிடையாது, வள்ளலார் கொள்கைக்கு புறம்பானவங்க இன்னும் எவ்வளோ பேர் யூடியூப்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களை பற்றி, இந்த கிராம மக்கள் இந்த பற்றி தவறாலாம் பேசிட்டு இருக்காங்கன்ட்டுலாம் சொல்கிறாங்க. இதுமாரிலாம் அந்த மக்களை தவறாக பேசுறதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த மக்கள், அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே வந்து வள்ளலார் கொள்கை பாதிக்கப்படும் போது இந்த மக்கள் தான் பாதுகாத்தாங்களே தவிர வேற எந்த சன்மார்க் அன்பும் பாதுகாக்கல. பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மகாலிங்க வந்து நித்திய ஜோதி காட்டணும் போது அன்னைக்கு இந்த ஊர்காரங்க தான் அதை தடுத்தது, காட்டக்கூடாதுன்னு சொல்லி. வள்ளலார் கொள்கைக்கு புறம்பானது நித்திய ஜோதின்றது. அன்னைக்கு இந்த பார்வை மக்கள் தான் ஒட்டுமொத்தமாக திரண்டு அந்த பொள்ளாச்சி மகாலிங்கத்தை எதிர்த்து காட்டக்கூடாதுன்னு இருந்தது. அதே மாதிரி 2வது கட்டம் பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ இருக்கிற அந்த சிவாச்சாரிய அந்த வகையரா வந்து இப்போ இருக்கிற குருக்கள் இதுக்கு முன்னே இருந்தவர், அவர் என்ன பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சபை உள்ள சிவலிங்கங்களை வச்சுட்டு பிரதோஷம் பண்ணிட்டு இருந்தார். அதை வந்து ஒரு சன்மார்க் என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, சன்மார்க் கொள்கை புறம்பானு சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு வர. அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்துனது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாக்கிற மக்கள் தான் கிட்ட இருந்து அவரை வெளியேற்றி நடைமுறைப்படுத்தினது. அன்னைக்கு அதில் நானும் ஒரு ஆள் அந்த இருந்து அந்த போராட்டத்தில் முழுமையாக வந்து அதில் பங்கெடுத்து அந்த அந்த பூசகர்கிட்ட இருந்து தெய்வ நிலையத்தினுடைய பொருட்களை கையெழுத்து போட்டு வாங்கினதுல நானும் ஒரு ஆள் அன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வள்ளலார் கொள்கையை பாதுகாக்கிறதான்னு சொல்லி இந்த வள்ளலார் தெய்வ நிலையத்துக்கு ஒரு நெருக்கடி வரும்போது இந்த ஊர் மக்கள் தான் பாதுகாத்தாங்க தவிர வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஊரை வந்து இந்த சன்மார்க் அன்பர்கள் மிகவும் வந்து தரக்குறைவு விமர்சனம் பண்றதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காலம் அவங்க வந்து கட்டாயம் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலான சன்மார்க் அன்பர்கள் முகநூல் வாயில தான் சொல்லிட்டு இருக்காங்க, இது வந்து பெருவழியில் வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே தவிர யாரும் களத்துக்கு நின்று வரல. ஆனா இன்னைக்கு அந்த பார்வைபுற மக்கள் தான் நேரடியாக களத்தில் இறங்கி போராடினுடைய ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. மாவட்ட நிர்வாகத்தினுடைய செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்குனது காரணம் என்ன, இந்த ஊர் மக்களுடைய போராட்டம் தான். சரி, எந்த சம்பவம் இன்னமும் இந்த வழக்கு கிட்டத்தட்ட 161 பேர்ல வழக்கு இருக்கு. இந்த வழக்கு கண்டிச்சு எந்த சன்மார்க்க சங்கங்களும் எந்த சன்மார்க்க அன்பர்களும் ஒரு கண்டனை கூட சொல்லவே இல்லையே. இதெல்லாம் எங்க ஊர்ல வருத்தமா தான் இருக்கு. சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே சொல்லல. ஆனா வள்ளலாரை வச்சு எல்லாம் வந்து பெரிய வியாபார நோக்கத்தோட என்னென்னமோ நான் அங்க சாப்பாடு போடுறேன், இங்க சாப்பாடு போடுறோம், அதுதான் செய்யறாங்க தவிர அப்ப கருத்துக்கள் என்ன ஆகுறது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கருத்துக்களை வந்து பாதுகாக்கிறத போராடி இந்த மக்களுக்கு ஆதரவாக ஒரே ஒரு சன்மார்க் அன்பர் கூட ஒரு அறிக்கை ஒரு சங்கத்தின் சார்பாக இந்த சங்கம் சார்பாக கண்டிக்கணும்னு சொல்ல இந்த தலைமை சங்கம் வந்து எந்தவித ஒரு நிர்வாகிகளினுடைய புரிதல் இல்லாமல் யாரையும் கலந்து ஆசையும் தன்னிச்சையாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த தலைமை சங்கம்ன்றது அன்னைக்கு இந்த தலைமை சங்கத்துக்கு நாங்கள் தான் உயிர் கொடுத்து வச்சிருக்கோம். அந்த ஊர் மக்கள் தான் இப்போ இருக்கிற தலைமை சங்கத்துக்கும் அது படப்பாயாக இருந்தாலும் சரி, இந்த அருள் நாகயமாக இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் ஊர்காரங்க தான் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அதை நாங்கள் வந்து அதை ஒரு சங்கமாக அங்கீகரித்து அதுக்கு ஒரு வலிமை பெற அளவுக்கு ஒரு சங்கமாக ஆக்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்த சங்கத்துக்கு இருக்கிறவங்க நான் ஒரு சங்கத்தினுடைய பொறுப்பாளர், இன்னும் 2 பொறுப்பாளர் மேட்டுக்குளத்தில் இருக்காங்க, இதே பாருங்க. ஆனால் எங்களுக்கு எதையுமே கலந்து ஆசையாக தன்னிச்சையாக செயல்படுறாங்க. இப்படி எல்லாத்தையுமே இந்த ஊர் மக்கள் வந்து அரசும் புறக்கணிக்குது, இந்த சன்மார்க்கத்தை சார்ந்தவங்க இந்த ஊரை புறக்கணிக்கும் போது நாங்கள் அதான் நினைக்கிறோம், எதுக்கு இவங்களுக்கு இனிமேல் நம்ம ஆதரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு வருது. எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. உண்மைதாங்கய்யா. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அதுல ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொல்லுங்க பாப்போம். இது வரைக்கும் நீங்க பாத்துறீங்க, இதுல ஏதாவது ஒருத்தர் கூட ஒரு கண்டனம் சொல்லி போற தப்பு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, இந்த நேரத்துல வந்து உலகத்துல இருக்கிற எல்லா சன்மார்க்கர்களுமே பார்வதிபுரம் மக்கள் கூட நிக்கணும், அவர்களுக்கு ஆதரவு தரணும். அவங்களுக்கு உங்களை இந்த வழக்குகளுக்கு ஏதாவது நாங்க வந்து உங்களை அதுல வழக்காடுவதற்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்கணும். இத்தனையும் செய்திருக்கணும், எதுவுமே செய்யாம இருக்காங்க, கிணத்துல போட்ட. அதாவது உதவி செய்யணுங்க, இதை கண்டிக்கணுமே. கேட்டா நான் மலேசியால இருக்கு, கனடால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, எல்லா இடத்துலையும் சன்மார்க் இருக்கு, அது இருக்கு, போய் வராங்க. அந்த முகம் நீங்க இந்த ஃபேஸ்புக்கை திறந்தா இந்த சபையில போய் நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை விளக்குனேன், என்னத்தை போய் விளக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க. அப்ப இது என்ன ஆச்சு? அப்ப நான் என்ன சொல்றேன், வேணும்னு சொல்றேன், வெளியில வந்து சொல்லுங்க, பெருவெளியில அமைக்கலாம் அப்படின்னு வல்லதார் சொன்னா அது விளக்கமா வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசுங்க, தைரியமா பேசி இந்த மக்களுக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஒரு கூட்டத்துக்கு நானே ஏற்பாடு பண்றேன், நீங்க வாங்க. எதுக்கு நீங்க வந்து ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் சொல்லிட்டு இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஒருத்தர் போடுறாரு,
இதுக்கு புறம்பானவங்கலாம் நேற்று கூட ஒருத்தர் போடுறாரு வந்து சன்மார்க்கத்துக்கு புறம்பானவங்களாம் இதை எதிர்க்கிறது. என்னத்துக்கு சன்மார்க்கத்துக்கு புறம்பானவங்க எதிர்க்கிறாங்க சொல்லுங்க. இது இந்த இந்த இடத்த பாதுகாக்கிறது யாரு? இந்த கொள்கையை பாதுகாக்கிறது யாரு? எந்த சன்மார்க்க ஒருத்தர் இங்க வந்து வந்து போராடுறாரு? போராட கூட தேவையில்லைங்க. அந்த மக்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொன்னோம்ல. இந்த வழக்கை வந்து மாவட்ட நிர்வாகம் சொல்லி ஒரே ஒரு சன்மார்க்க ஒரு தீர்மானம் போட்டுருப்பாங்களே, இல்லை ஒருத்தராவது வந்து ஒரு அறிக்கை இந்த தலைமை சன்மார்க்க சங்கத்தை அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்ப்பும் இருக்கும், ஆதரவும் இருக்கும். தலைமை சன்மார்க்க சங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அருள் நாகரிகமும் அந்த வெற்றிகளும் இயங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு ஆதரவாகவே இருக்கட்டும். ஆனால் இந்த மக்களை வந்து இவங்க நேசிக்கிறதா இருந்தால், அந்த மக்களுக்கான மரியாதை கொடுக்கறதா இருந்தா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி, அவங்க போராடணும், அந்த வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, கொடுக்கவே இல்லையா? அப்ப இந்த அரசும் இந்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவங்களும் இந்த மக்களை புறக்கணிக்கிறத நாங்கள் ஒருபோதும் அதை ஏற்றுக்கல. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனாலதான் சரி, இவங்களுக்கான நம்ம ஒரு ஒத்துழைப்பு பண்றது இனிமேல் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர்ல ஒரு முடிவு பண்ணிட்டோம். யாருமே இந்த சங்கத்துக்குலாம் இனிமேல் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேணாம் அப்படின்னு. உண்மைதாங்க. இது பல இந்த இந்த காலகட்டங்களில் வந்து யார் உண்மையிலேயே வள்ளல் பெருமான் மீது மரியாதையும் மதிப்பும் வச்சிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அதை வந்து வணிக நோக்கத்துக்கு பயன்படுத்துறாங்க, எது உண்மை எது போலிங்கிறதெல்லாம் இப்போ வெளியே வந்திருக்குங்க. அதனுடைய ஒரு கட்டமாக தான் நான் ஒரு ஒரு பத்திரிக்கையாளனா வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இது இப்படி தான் தோணுதுங்க. இப்போ யாரெல்லாம் இதுல மாற்று கருத்து இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதுல மாற்று இல்லை இந்த மாற்று கருத்து இல்லைங்க. எது நீங்க இதுல மாற்று கருத்து சொல்லவே முடியாதுங்க. இது மிகச்சரியான ஒரு பார்வை. இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து நம்ம இத்தனை இறங்கி போராடுறோம். பெண்கள் குழந்தைகள்லாம் வந்து இறங்கி போராடுறாங்க. ஒரு சன்மார்க்கம் நீங்க வந்து உதவி செய்யாட்டாலும் கூட பரவாயில்ல, அவங்க ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம். ஒவ்வொரு சன்மார்க்க சங்கமும் ஒரு லெட்டர் ஹெட்ல வந்து அறிக்கை விட்டு அரசுக்கு கோரிக்கை விடுத்து வழக்குகளை வாபஸ் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னா தான் எனக்கு ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு ஒரு வேண்டுகோளா வைக்கலாம். நீங்க பயந்து கூட என்னால அரசுக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்க முடியாதுன்னா நீங்க ஒரு வேண்டுகோளா வைக்கலாமே, தாராளமா வச்சிருக்கலாம். ஆமா, அது நாங்க எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, எதிர்பார்ப்போம்ல. இல்ல நிச்சயம் இது ஒரு நியாயமான எதிர்பார்ப்புங்க. அது நியாயமான எதிர்பார்ப்பு. சரி, பார்ப்போங்க. எல்லாம் இத்தனை காலம் வந்து இது 150 ஆண்டுகள் கழிச்சும் இதை வந்து அதை காப்பாத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பார்வதிபுரம் மக்கள் இதையெல்லாம் மனசுல வைக்காம இனிவரும் காலங்களையும் எதிர்காலத்திற்கு எந்த காலத்திற்கும் அதற்கு எந்த ஒரு இடையூறும் வராம அந்த பெருவெளியை காக்கணும் அப்படிங்கறத ஒரு வேண்டுகோளா இந்த நேரத்துல வச்சுக்கிறேங்க. வரலாற்றையும் ஒப்படைச்சு வைக்காது. ஏன்னா அவர்கிட்ட கொடுத்த இடத்த அவரே பாதுகாக்கட்டும்ன்ற ஒப்படைச்சிட்டோம். ஏன்னா அவருக்குன்னு கொடுத்த இடத்த அவர் பாதுகாக்கட்டும். நம்மளும் அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து சாதகமா இருக்குன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். நிச்சயமா. அது வந்து நேரடியான மக்கள் போராட்டமா இருந்தாலும் சரி, சட்ட போராட்டமா இருந்தாலும் ஐயா வள்ளலார் தான் முடிவு பண்ணணும். அதை இது சரியா தவறா அப்படின்றது உண்மையா இல்லைங்களா? உண்மையா 100க்கு 100 விழுக்காடு உண்மைங்க. ஆமா, சரிங்க. அவர் ஒரு முடிவு பண்ணி அவரே ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் தீர்ப்பு சொல்லட்டும். நல்லதுங்க. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம நடந்துக்க வேண்டியதான். சரிங்க. நல்லது. வணக்கம். ரைட்டு. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.